எல்லோருக்கும் வணக்கம். குணசேகரன் என்கிற தூரன் குணா என்கிற குணா கந்தசாமி. குணசேகரன் என்னோட கல்லூரி நண்பன். அப்போவே அவர் புத்தகமெல்லாம் படிச்சுட்ருப்பார். அதை நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அப்போ எனக்கு புத்தக அறிமுகம் கிடையாது. ஏன்டா பைத்தியக்காரன் இப்படி லைப்ரரியில் உட்காந்து புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய ஒரு பொது கண்ணோட்டத்தில் தான் நான் குணாவை பார்த்துருக்கேன். குணா அப்போவும் பெரிய புத்தகங்களெல்லாம் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அப்புறம் தூரன் குணாவாகி அவர் கவிதையெல்லாம் அப்போ எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறதுலாம் எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு தடவை குணா ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் பேச வந்தார். என்ன சொன்னான்னா, நீங்கள் இவர் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டும்போது, நான் போட்டிருந்தேன் என்னோடய கல்லூரி பெயரை பார்த்த உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. அதான் கேட்டேன், இந்த மோரக்கட்டை எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு அறிமுகமாச்சு. அப்போ எனக்கு இரண்டாவது சிறுகதை தொகுப்பான அரூப நெருப்பு வந்துடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் பலவற்றையும் பேசிக்கொள்கிறவராக, பலவற்றையும் பகிர்ந்து கொள்ளுவராக, இலக்கியம் சார்ந்தும் தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு இருக்கும் மிகச்சில இலக்கிய நண்பர்களில் குணாவும் ஒருவர். குணாவோட முதல் நாவல் உலகில் ஒருவன். உலகில் ஒருவனுக்கு சேலத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. தக்கை பாபு தான் அதை ஒருங்கிணைச்சிருந்தார். அந்த மீட்டிங்கில் உலகில் ஒருவனை ஒரு 2-3 பேர் மதிப்பிட்டு பேசணும். அதில் ஒருவனாக நான் இருந்தேன். இப்போ அவருடைய 2வது நாவல் டாங்கோ, இதுக்கும் என்னை பேச கூப்பிட்டுருந்தான். இது ஒரு தற்செயலான நிகழ்வு தான். நானும் பாலாவும் என்னோடய அலுவலகத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை தோன்றி, சரி நீங்களே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இதோடைய முதல் வரைவை நான் படிச்சிருந்தேங்கிற ஒரு காரணத்தினாலையும் நான் இதை பேசுகிறதுக்கு ஒப்புக்கொண்டேன். எனக்கு முதல் வரைவும் பிடிச்சிருந்தது. அப்போ 2வது வரைவை எப்படி திருத்தம் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அப்போ அதை ஒட்டி நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு வரும்போது அதை தவிர்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நாவலோட முதல் வரி எப்போவுமே நான் கவனிக்கிற ஒரு ஆளாக தான் இருப்பேன். நாவலோட முதல் வரியே சில நாவல்கள் அதோட முழு வடிவத்தையும் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நம்ம அன்னகரீனாவோட புகழ்பெற்ற முதல் வரியே அந்த நாவல் அந்த நாவல் தாங்கிட்டு இருக்கிற அஸ்திவாரம் போல கூட நாம் அந்த வரியை கருத முடியும். உதாரணமாக ஜே சிலகுறிப்பூரோட முதல் வரி அந்த நாவல் போகிற திசை என்ன அப்படின்னு நமக்கு காட்டக்கூடிய ஒன்றா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அது ரொம்ப வலுவான ஒரு வரி, அது ஒரு வலுவான வரிங்கிறதுனால நமக்கு அது ரொம்ப மிக முக்கியமாக மனதில் தங்கும். ஆனால் அசோகமித்திரனுடைய தண்ணீர் நாவல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கும். குழாயில் பைப்பில் தண்ணி வருது போய் பிடிச்சிக்கோங்கிற மாதிரி ஒரு வரி வரும். நான் நினைவுன்னு சொல்கிறேன், அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நாவல் போகிற பாதையை அந்த முதல் வரியை நமக்கு காட்டிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பின்னாடி போக போக அந்த நாவல் தமிழில் எவ்வளோ முக்கியமான, எவ்வளோ சிறப்பான ஒரு நாவல் அப்படிங்கிறது நமக்கு தோணும். அப்போது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நாவலுக்கும் இந்த விதி பொருந்தாது. இன்றைக்கி சிதறடிக்கப்பட்ட நாவல்கள், முன்னும் பின்னும் பேசக்கூடிய நாவல்கள்லாம் வந்துடுச்சு. அப்போ இந்த விதியை எல்லா நாவலுக்கும் பொருத்தி பார்க்க முடியாதுனாலும் இந்த விஷயத்தை நான் தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய ஆளாக இருக்கேன். நாவலோட முதல் வரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவேன் நான். அப்படி இந்த நாவலோட முதல் வரி என்னென்னா, மகிழ்ச்சியான காட்சிகள் அரங்கேறும் மேடையாகவே ராம்பாலாவை கண்டான் அப்படின்னு இந்த நாவல் எதை பற்றி பேசும் அப்படின்னு நாம் யூகிக்கலாம். ஒன்று, அவன் ரொம்ப மகிழ்ச்சியுடையவனாக இருந்திருக்கலாம், அல்லது அல்லது அந்த துயரத்தில் உழல்பவனாக அவன் இருக்கலாம். இதில் ஒரு பாதி உண்மை அப்படின்னு நாம் இப்போ சொல்ல முடியும். ஏன்னா அந்த துயரம் பொருளாதார தன்னிறைவு இல்லாததுனால பொருளாதார தன்னிறைவு இல்லாமல் நலிவுற்று இருப்பதால் அவனுக்கு இருக்கக்கூடிய துயரம் இல்லை, தனிமையின் துயரம் அது. குணா அவனுடைய 2 நாவல்களிலுமே அடிப்படையான ஒற்றுமை என்னென்னா இந்த தனிமை தான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம் நாவலுக்குள்ள ஒரு பாத்திரமாக வருவது இதில் நடைபெறுது. அப்போ இதுக்கு முன்னாடி தமிழில் அப்படி நாவல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நீலபத்மநாபனோட பள்ளிகொண்டபுரம் திருவனந்தபுரம் ஒரு பாத்திரமாக வரும். அந்த பாத்திரம் எப்படி வரும்னா,
அந்த நாவலுடைய நாயகனுடைய மன போராட்டங்களுடைய பிரதிபலிப்பாக அந்த திருவனந்தபுரம் நகரம் அவருக்கு காட்டும். அதே திருவனந்தபுரத்தை மாதவன் காட்டுவது வேறு விதமாக இருக்கும். அப்படியே அப்போ எப்படி ஒரே நகரம் வேறு வேறு ஆட்களுக்கு வேறு வேறு தோற்றங்களை கொடுக்குது? ஏன்னா ஒவ்வொரு அகமும் எங்கே போய் படியுதோ அதுதான் படைப்பாக நமக்கு கிடைக்கும், அந்த படைப்பாளி உருவாக்குவான். அப்படி இந்த நாவலோட நாயகன் ஆனந்த் தனிமையில் உழலும் போதும், சில வினாக்களை எழுப்பி கொள்ளும் போதும், தனக்குள் இறங்கி நடக்கும் போதும் ஒரு சாட்சியாக தனித்த இருப்பாக ராம்பாலா இந்த நாவலுக்குள் இருக்கிறது. 32 லட்சத்துக்கும் சற்று அதிகமான மக்கள் தொகை கொண்ட சிறிய உருகுவேக்கு மென்பொறியாளனாக ஆனந்த் போய் சேருகிறான். அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்தியாங்கிற பேரே முதலாக தான் நிறைய பேரை இந்த ஆனந்த் போய் கேட்குறாரு, இந்தியா யார், இந்தியா ஒரு இடம் இருக்குது தெரியும், தேசம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது யாருக்குமே தெரியல. இது ஒரு முரண் நகையாக அந்த ராம்பாலாவில் காந்தியோட சிலை இருக்குது. காந்தியோட சில சுவடுகளும் இந்த நாவலுக்குள்ளே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. காந்தியோட சித்தாந்தம் சார்ந்தால காந்தியோட இருப்பு எப்படி இந்த நாவலோட நாயகனுக்கு ஒரு ஊக்கமூட்டும் முன்னிலையாகவும் மன தொந்தரவளிக்கும் ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறது நாவலுக்குள் இருக்குது. இந்நாவலில் ஒரு மென்பொறியாளனுடைய உலகம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மென்பொறியாளனுடைய உலகம்ங்கிறது ஒரு பின்னணியாக இருக்குதே தவிர இந்த நாவலோட முதன்மையான விஷயம் நாவலை சுற்றி தான் பின்னப்பட்டிருக்கு. அப்போ தனிமை தான் இந்த நாவல்னு சொல்லிட்டேன். அப்போ தனிமையாளனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? நினைவுகளை அசை போடுவது தானே. அதைத்தான் ஆனந்தும் செய்கிறான். அது கசப்பின் சுவையை கொண்டிருப்பதால் அது 2 இடங்களில் சென்று சேரலாம். ஒன்று, எல்லாவற்றையும் துறந்து வெளியேறுவது, அல்லது குடியிடம் சரணடைவது. ஆனந்த் முதலில் குடியிடம் சரணடைவனாக இருக்கிறான். பிறகு எல்லாவற்றையும் துறந்த ஒரு மனநிலைக்கு சென்று சேருவனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு எளிய ஒரு சாதாரண பால்யம் கூட கிடைக்கப்பெறாதவன். பிறரை அண்டி இருப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய துயரங்களையும் வருத்தங்களையும் நிரம்பிய பால்யம் அவனுடையது. அவனுடைய பல துயரங்களுக்கும் தனிமைகளுக்கும் ஆற்றுப்படுத்துபவர்களாக 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருவர் அவருடைய கல்லூரி நாட்களில் ஆசிரியராக அறிமுகமாகக்கூடிய ராகவன். இரண்டாவது அவருடைய ஆனந்தினுடைய உருகுவே நாட்டில் சந்திக்கும் மத்திய மாஸ் என்கிற ஒரு ஸ்பானிஷ் பத்தி எழுத்தாளன். இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே தனிமையை சேர்ந்தவங்க தான். இவங்க 2 பேருக்கும் விதிக்கப்பட்டதும், ராகவனுக்கு விதிக்கப்பட்டதும் தனிமை தான், மத்தியாஸுக்கு விதிக்கப்பட்டதும் தனிமை தான். இதில் ஒரு உற்சாகத்தனமான முடிவு குணா உடையது என்னென்னா, ராகவனை ஆசிரியராகவும் மத்தியமாசை ஸ்பானிஷ் எழுத்தாளனாகவும் காட்டுவதன் வழியாக அவர்கள் மூலமாக சில முதிர்ந்த விஷயங்களை இந்த நாவலுக்குள் பேச வைக்க குணா செய்கிறார். இதற்கு சம்மதமில்லாத இன்னொருவர் யார் என்று கேட்டால், சில நிமிடமே போகும் ஆனந்த் குடியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டின் உரிமையான கிறிஸ்டாப் என்ற கிழவர். முந்தைய இரு ஆட்கள் போதிக்கிற விஷயங்களை விடவும் கிறிஸ்டாப் போதிக்கிற விஷயங்கள் அவருடைய நீண்ட அனுபவத்திலிருந்து வெளிவரக்கூடியதாக இருக்கிறது. ஒப்புநோக்க முந்தைய இருவரை விடவும் இவர் பேசுவது பட்டுத்தேறியவனுடைய குரல் என்பதால் கூர்மையும் விவேகமும் கொண்டிருக்கிறது. இப்போ ஆனந்துக்கு இப்போது தொடர்ச்சியாக தனிமை, அது சம்பந்தமான மனதிற்குள் மூழ்குவது, மனச்சிக்கல்கள், அதை குடியின் மூலம் தீர்த்து கொள்ள முயற்சிப்பது, போதை வஸ்துக்களின் வழியாக அதற்கு ஒரு விடை காண முயற்சிப்பது என்பதையான பயணங்கள் போய்கொண்டிருக்கும் போது நாவலுக்குள் சந்தியா உள்ளே வருகிறார். நாவல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி முழுக்கவும் இப்பொழுது நான் பேசிய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. 2வது அத்தியாயத்தில் சந்தியா வருகிறார். சந்தியா வந்த உடனே அவளுடைய புத்திசாலித்தனம், எல்லா மொழிகளையும் மிக எளிமையாக கற்றுக்கொள்வது, எல்லோரோடும் உடனடியாக ஒட்டிக்கொள்வது போன்ற விஷயங்கள் ஆனந்தை கவர்கின்றன. ஒரே மொழி பேசுகிற, அந்நிய நிலத்தில் வசிக்க நேர்கிற சமவயதுக்காரர்கள் இருவரும் நண்பர்களாகவே இருப்பார்கள் என்கிற காதில் பூச்சுட்டிருக்கிற வேலையை குணா செய்யவில்லை. அப்படி இருக்கக்கூடும், அது அபூர்வமான விஷயமாக இருக்கலாம். அவர்கள் தத்தம் தனிமையை ஒரே கூரையின் அடியில் புழங்கி விரட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அதை ஒரு காதல் என சொல்ல முடியுமா? இணைகள் ஒன்று கலப்பதும் காதலில் தான் வரும் என்ற போதும்
அது வெறும் விருப்பம் சார்ந்த ஒன்றாக மட்டுமே பார்க்கப்படும் காலங்கள் வந்துவிட்டன. அதன் ஒரு பிரதிநிதி சந்தியா, ஆனால் பழைய ஆள் ஆனந்த். எப்போதும் அவனுடன் இருக்கும் தனிமைக்குள் அவனை தள்ளிவிட்டு விட்டு ஊர் திரும்புகிறாள் சந்தியா. யாருமற்று இருந்தவனிடம் ஒருத்தி வந்து அவனை முழுமையாக நிறைத்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டு செல்கிறாள். அவன் மீண்டும் தன்னுடைய அனாதைத்தனத்திற்கு திரும்புகிறான். இதுவரைக்கும் நான் பேசியது நாவலின் கதை அல்ல. நாவலின் கதையை பேசுவது என்பது நாவலாசிரியனை இழிவுபடுத்துவது என்று நான் நம்புகிறேன். நாவலின் சில புள்ளிகள் மட்டுமே. இந்த புள்ளிகளின் வழியாக நாவல் சென்றடையும் இடம்தான் இதை ஒரு நாவல் என்று நம்மால் சொல்ல முடியும். அதாவது நாவலின் இந்த புள்ளிகளின் வழியாக நாவலாக உருப்பெறுகிறது இல்லையா, அதன் வழியாகத்தான் நாம் குணாவினுடைய குணாவை நாவலாசிரியனாக இனம் காணக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த சிறிய நாவலில் நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 180 பக்கம் 160 பக்கம் தான் 180 பக்கம் இருக்கிறது. குறிப்பிட்ட சில ஒரு 10-15 கதாபாத்திரங்கள் தான் வருகின்றன. அந்த 15 கதாபாத்திரங்கள் கூட ஒருவர் கூட நிம்மதியாக இருக்கவில்லை என்பதை நான் வாசித்து முடித்த போது உணர்ந்தேன். இந்நாவலின் களத்தை அப்படியே தூக்கி வேறு நிலத்தில் வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது. ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியதுதான். இதை உருகுவே என்ற ஒரு அந்நிய நிலம் ஒரு பின்னணியாக வைத்தது குணா ஒரு வசதியாக செய்து கொண்டானா என்று நான் யோசித்தேன் நாவல் படித்து முடித்தவுடன். ஆனால் அப்படி நாம் வேறு நிலத்தில் வைத்து இதை பார்த்தால் இந்த நாவல் முழுக்க பொலிவிழந்து விடும், பொலபொலவென்று உதிர்ந்துவிடும் என்று தோன்றியது. ஏனென்றால் இடங்கள் நாவலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. வசிப்பிடத்தில் என்று சுற்றுவட்டம் முழுமையுமே, அதாவது ஆனந்த் என்பவன் வசிக்கும் இடத்திலிருந்து சுற்றுவட்டம் ராம்பாலாவிலிருந்து, காந்தி சிலையிலிருந்து, அந்த பொலிவியாவிலிருந்து உருகுவேயினுடைய பல இடங்களை ஒரு வரைபடம் போல நாவலுக்குள் தொழில்பட்டிருக்கிறது. ராம்பாலா நதி என்று சொல்லப்படுகிற ரியோ தே லா பிளாட்டா நதியோ அவன் நடைபோடும் பிற இடங்களோ இன்றி இந்நாவல் இல்லை. பிறகு இந்த நாவல் முழுக்க இந்த பகுதி முழுக்க உருகுவேல் நடக்கிறது என்றால் அவனுடைய கல்லூரி நாட்கள் எந்த நிலத்தில் நடக்கிறது என்று நான் யோகித்தேன். அது கோபிச்செட்டிப்பாளையத்தில் சில சில பகுதிகள் இருப்பதாக நான் நினைத்தேன். நான் கால் ஓய தேய்ந்த இடங்களையும் புழங்கிய பகுதிகளையும் ஒரு நாவலுக்குள் சந்தித்தது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த நாவல் ஆழமாக சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்றாலும் சரளமான நடையுடன் எழுதப்பட்டிருக்கிறது என்றே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கட்டத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட சுவாரஸ்யமான ஆங்கில நாவலை வாசித்து கொண்டு செல்கிறோமோ என்று தோன்றிவிட்டது. அதை இந்த நாவலுடைய ஒரு முக்கியமான விஷயம் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பயணத்திலேயோ ஒரு இடத்துல அமர்ந்தோ ஒரே ஒரு இருப்பில் இந்த முழு நாவலையும் படித்துவிடக்கூடிய ஒரு சரளத்தன்மை இந்த நாவலுக்குள் இருக்கிறது. நாவலினுடைய குறை என்று நான் சுட்ட விரும்புவது ஆழமின்மையை என்று சொல்வேன். அதாவது ஆழங்கள் இருக்கின்றன, ஆனால் போதுமான அளவுக்கு இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. நாவல் இருக்கும் ஆழம் ஆன இடங்கள் வரும்போது அதை கடந்து சென்று விடுவது, தாவி சென்று விடுவதை தான் எனக்கு ஒரு குறையாக தோன்றுகிறது. உதாரணமாக நாயகனின் பால்யம் அவனுடைய மாமா வீட்டில் கழிகிறது. நாயகன் பொருளீட்டியவுடன் அவர்களுடைய பேச்சுக்களிலேயே ஒரு சாதகமான பணிவான மாற்றம் ஏற்படுகிறது. இதற்குள் சென்று துளாவினால் இன்னும் சில ஆழங்களையோ கசடுகளையோ மேலே கொண்டு வந்திருக்கலாம். போலவே நாயகன் தனிமைக்குள் இருக்கும்போது மரியோவனா என்கிற போதை வஸ்து அறிமுகமாகிறது. ஜாயிண்ட் என்று சொல்கிறார்கள், கஞ்சா மாதிரி. அது அந்த புகைப்பதன் வழியாக அந்த தனிமையிலிருந்து மீளுவதாக அவன் கற்பனை செய்து கொள்கிறான். எப்போதெல்லாம் அவனுக்கு தோல்வி இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவன் மரியோவனா மீது சரணடைகிறான். இப்போது அந்த புகைக்கும் போது நமக்கு என்ன, கஞ்சா புகைக்கும் போது என்ன நடக்கிறது? கஞ்சா புகைத்ததில்லை, புகைத்தவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். போதம் அழிகிறது. அப்படி என்றால் என்னாகும்? உருவழி தோற்றங்கள் குலையும். தன் கடந்த காலம், நிகழ்காலம் ஆகியவை முன்னுக்கு பின்னாக மாறும். அவனுடைய ஏக்கங்கள், கனவுகள், கற்பனைகள் எல்லாம் வேறொன்றாக உருப்பெறும். அங்கு அதை மரியோவனா புகைப்பதன் வழியாக அந்த போதம் அழிந்த நிலையில் அந்த புனைவை வேறு இடத்துக்கு எடுத்து சென்றிருக்க முடியுமோ என்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. இது ஆசிரியனுடைய முடிவு தான், ஆனால் எனக்கு அப்படி படிக்கும்போது தோன்றியது. அப்படியானால் இந்த நாவலினுடைய நடையே கூட சொல்முறையும் நடையும் கூட இந்த ஆழங்களை அனுமதித்திருக்கவில்லை என்று எனக்கு படுகிறது. ஏனென்றால் இந்த நாவல் அவ்வளவு வேகமாக நம்மால் படித்துவிட்டு செல்ல முடியும். ஆழமான பகுதியில் இருந்தாலுமே படித்துவிட்டு செல்ல முடியும்.
நாவலின் சில இடங்களில் மனதின் அபூர்வமான நகர்வுகளை குணா வசப்படுத்தி இருப்பதை பார்த்தேன். பிறகு மிக சாதாரணமான சொல்லாட்சிகளுக்கு நடுவிலும் மிக அபூர்வமான ஒளியுடன் சில வாக்கியங்கள் எழுந்து வந்தன. முக்கியத்துவமற்ற நீட்சியல் வளர்க்கப்பட்டவன் போன்ற பழைய வரிகளை குணா தவிர்த்திருக்கலாம். அதே போல ஏதேஷ்டம், காலத்தின் களிம்பு போன்ற சொற்களை எல்லாம் குணா இனிமேல் எழுதும்போது கொஞ்சம் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மிக அபூர்வமான ஒரு வரியாக நான் இந்த நாவலுக்குள் ஒரு 6-7 வரிகளை குறித்து வைத்திருக்கேன். அதில் இப்போது ஒன்று சொல்ல விரும்புவேன் என்றால், வழியே இல்லாத புலத்தில் அனுபவிக்கும் இன்பம் தான் பேரின்பம் என்று ஒரு வரி இருக்கிறது. மிகச் சிறப்பான ஒரு வரி. நாவல் இது போன்ற வரிகளை நமக்கு பரிசீலிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது வேறு ஒன்று. இந்த இந்த நகர்வுகளை எல்லாம் ஒரு வாசகன் தன்னுடைய மனதின் வழியாக நகர்ந்து பார்க்கும்போது அவனுக்கு கிடைப்பது வேறு அர்த்தங்கள், வேறொரு பொருள் என்பது புரியும் போது இது போன்ற வரிகளை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். டாங்கோ என்பது ஒரு நடனம். உருகுவே, அலெக்சாண்ட்ரா 2 எல்லைகளுக்கு நடுவிலே நதிக்கரையில் நடைபெறக்கூடிய ஒரு நடனத்துக்கு பெயர் தான் டாங்கோ. அர்ஜென்டினா உருகுவே எல்லை, ரியோ தே பிளாட் நதியில் தோன்றிய நடனம் இது. வெவ்வேறு திசைகளிலிருந்து, வெவ்வேறு பின்னணிகளிலிருந்து வந்து சேர்ந்தவர்கள் ஒரே புள்ளியில் சந்தித்து இணைந்து தற்காலிகமான நடனம் இந்த டாங்கோ என்றும் சொல்லலாம். எனக்கு நடனம் என்றவுடன் 2 விஷயங்கள் உடனடியாக நினைவுக்கு வரும். டால்ஸ்டாயினுடைய நடனத்துக்கு பின் என்ற குறுநாவல், அசோகமித்திரன் நடனத்துக்கு பின் என்ற ஒரு சிறுகதை. 2மே சாதனை என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட 2 மிக முக்கியமான அசாத்தியமான ஆக்கங்கள் அவை. அதுபோன்ற ஒரு ஆக்கத்தை, அதுபோன்ற ஒரு படைப்பை எதிர்காலத்தில் குணா அளிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த நாவல் தருகிறது. அந்த நம்பிக்கையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.